Good morning, students. Sevi Sandhi Higher Scientist School, 9th Science. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about economic biology. பொருளாதார உயிரியல். Introduction. The gift of nature is almost unlimited and thus a variety of useful products are obtained from plants. Gift of nature. Gift means கொடை. நேச்சர் மீன்ஸ் இயற்கை. இயற்கையின் நன்கொடையானது. இஸ் ஆல்மோஸ்ட் அன்லிமிட்டட். அன்லிமிட்டட் மீன்ஸ் எல்லையற்றது. அது ரொம்பவும் பெருசு. அது தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடியது. எல்லையற்றது. த கிஃப்ட் ஆஃப் நேச்சர் இஸ் ஆல்மோஸ்ட் அன்லிமிட்டட். அது மட்டுமல்லாது தஸ் எ வெரைட்டி ஆஃப் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் ஆர் அப்டைன் ஃப்ரம் பிளான்ட்ஸ். தாவரங்கள்கிட்ட இருந்து பல வகையான பயனுள்ள பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றன. எக்கனாமிக் யூசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் வேரிட் அண்ட் தேர்ஃபோர் த ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் தயர் கல்டிவேஷன் இஸ் இமென்ஸ். தாவரங்களின் பொருளாதார முக்கியத்துவம் அதிகமாக இருப்பதால் எக்கனாமிக் யூசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் வேரிட். தாவரங்களோட பொருளாதார முக்கியத்துவம் அதிகமாக இருப்பதால் therefore the scope of improvement and their cultivation is immense. அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட், அந்த தாவரங்களை மேம்படுத்துவதற்கும், கல்டிவேஷன் மீன்ஸ் பயிரிடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. ஃப்ளோரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஹாவ் கெயின்ட் கன்சிடரபிள் பப்ளிக் அட்ராக்ஷன். ஃப்ளோரிகல்ச்சர் மீன்ஸ் பூ வளர்த்தல், பூந்தோட்டம், பூ வளர்த்தல் அண்ட் ஹார்டிகல்ச்சர்ஸ் தோட்டக்கலைத்துறை ஆகியவை என்னது மக்களிடையே நல்லதொரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளன. கெயின் கன்சிடரபிள் பப்ளிக் அட்ராக்ஷன்ஸ். கெயின்னா நல்லதொரு, கன்சிடரபிள் பப்ளிக் அட்ராக்ஷன்ஸ். பப்ளிக்னா பொதுமக்களிடையே நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. இன் ரீசன்ட் சீனரியோ மோர் emphasis is gained to the progress of economic aspect of zoology like aquaculture, vermiculture, apiculture and dairy farming, which are gaining more importance as animal based farming due to their economic and commercial values. In recent scenario, தற்போதைய சூழ்நிலையில் more emphasis is given to progress of economic aspect of zoology. பொருளாதார அம்சங்களை மேம்படுத்த முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது. உயிரியல் சார்ந்த பொருளாதார அம்சங்களை மேம்படுத்த முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது. அது என்னென்னு பார்த்தோம்னா அக்வாகல்ச்சர்ஸ். அக்வாகல்ச்சர்ஸ் மீன்ஸ் நீர் உயிரி வளர்ப்பு. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கல்ச்சர் ஆஃப் ஃபிஷ்ஷு, ப்ரான், அடுத்தது கிராப், நட்டு, பியல்னா முத்து அண்ட் எடிபிள் ஐஸ்டர்ஸ், உண்ணத்தக்க சிப்பிகள். இதெல்லாம் எதில் வருது? நீர் உயிரி வளர்ப்பில் வருது. அது மட்டும் இல்லாமல் வெர்மிகல்ச்சர்ஸ் மண்புழு வளர்ப்பு, ஏபிகல்ச்சர்ஸ் தேனீ வளர்ப்பு அண்ட் டெய்ரி ஃபார்மிங் கால்நடை வளர்ப்பு. இவை எல்லாமே என்னது? உயிரியல் சார்ந்த பொருளாதார அம்சங்களை கொண்டதாக இருக்குது. இதனால் இவைகளை மேம்படுத்துவது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அனிமல் ஃபார்மிங் ஹேஸ் நவ் பிகம் அன் agro-based entrepreneurship and is beneficial to rural farmers. We will study about them elaborately in this session. கால்நடை வளர்ப்பு விவசாயம் சார்ந்த தொழிலாக மாறி கிராமப்புற மக்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதால் அவற்றை பற்றி இப்பாடத்தில் விரிவாக காண்போம்.